ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. வெயிலில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே கொண்டு வந்து சின்ன பொண்ணை கூட வந்தேன். இங்கே புறாவை பாருங்களேன், எவ்வளவு புறான்ட்டு எல்லாம் தீனி போட்டு போகிறாங்க. அவ்வளோ புறா நண்பா. உங்களை காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வருங்க, எல்லாம் வேகமாக பறக்கிறதுக்கு நிற்க அவ்வளோ தீனி, ரொட்டி கிட்டி எல்லாத்தையும் பிச்சு அவர் பாய் போடுவார்ல அதே மாதிரி. ஆனால் இப்போ ஏதோ ரோட்டில் எல்லாம் இந்த மாதிரி தீனி போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. நான் விட்டுருக்கிறது இந்த கிளாஸில் தான் விட்டுருக்கேன். நம்ம வீடு அந்த முனையில் லாஸ்ட்டில் இருக்குது, நம்ம வீட்டு தெருமுனையிலே இந்த லாஸ்ட்டில் இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். இது பேர் என்ன, இது என்னத்துக்கு வேண்டி உள்ளது? டான்ஸு மாதிரி தான் போட்டிருப்பாங்க. லேடிஸ் ஒண்டியும் அலோடு உள்ள சின்ன பிள்ளையர் கொண்டு வந்து லாஸ்ட்டு போன விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து வந்து கூப்பிட சொல்லுவாங்க நண்பா. நம்ம வீட்டு முனையிலே தான் நிற்கிறேன். ஓகேங்களா? கஃபீல் நேற்று கொடுத்த ஜாமானில் இந்த டிஷர்ட் இருந்துச்சு. எப்படி இருக்குது இந்த டிஷர்ட்டு? பின்னாடி இதுதான் இந்த கிளப்பு தெரியுதுங்களா? ஓகே நண்பா, போவோம். போய் அன்சாரிகளில் போய் ஒரு டீ ஒன்று குடிக்கணும். போய் டீ குடிச்சிட்டு வருமா? அன்சாரிகளில் காஃபி ஒன்று வாங்கியாச்சு, கிளம்பிட்டேன். சரிங்களா? ரோடை கிராஸ் பண்ணணும், இருங்க வெயிட் பண்ணுங்க. அன்சாரிக்கே கிட்டத்தட்ட ஒரு 230 ரியாலுக்கு மேலே காசு கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. டீ சமோசா எல்லாம் சாப்பிட்டு அப்புறமேலு மொத்தமாக இப்போ கொடுக்கணும். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்சாரி கேட்க மாட்டாப்புல நம்ம கொடுக்கும் போது தான். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. டீயை வாங்கியாச்சு. கொஞ்சம் நேரம் போய் முன்னாடி ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான் நண்பா. காப்பி குடிக்கிறீங்களா? கஃபீல் இல்லை, டென்ஷனே இல்லாமல் இருக்கேன். இப்போ தான் 5:45 டியூட்டி வந்துச்சு. அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டேன். மரண சூடு, வெயில், பயங்கரமான வெயில். இருந்தாலும் ஜூஸு ஐஸ் தண்ணியெல்லாம் குடிக்க நமக்கு வராது. டீ ஒண்டி தான் குடிப்பேன். டீ வண்டி தான் வேணும். அப்புறம் இந்த ஐக்கியா இதுக்கு இன்றைக்கி ஈக்கியான்னு தான் கூப்பிடுவாங்க, ஐக்கியான்லாம் கூப்பிடுவாங்க நம்ம ஊரில் தான். அப்படி இப்படின்னு இன்றைக்கி ஒரு 3-4 பேர் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு கமெண்ட்லாம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் கூப்பிடுவாங்க தலைவா. அதனால நானும் அதையே கூப்பிட்டேன். சரிங்களா? ஓகே. மேடம் ஜிம்முக்கு போகிறதுக்கு எதாவது கூப்பிட்டா இப்போ போய் விடணும். வேறு பெருசாக டியூட்டி வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. எல்லாம் வீட்டில் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக வீட்டு வேலை கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்ப்போம். சரிங்களா? அடுத்து என்ன டியூட்டி வருதுன்னு எனக்கே தெரியாது. எங்கேயும் வெளியில் போனால் உண்டு, இல்லைன்னா இல்லை நண்பா. நான் டீயை குடிச்சிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ கூட லைவ் போடலாம், வேணாம். 2 வீடியோ இன்றைக்கே போட்டிருக்கேன். மச்சானோட தனியாக போட்டேன் ஒரு வீடியோ. ஓகே, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலைவா. ஓகே நண்பா, மெக்டோனஸ் வந்திருக்கேன். இன்றைக்கி செம்ம வேலை. ஒரு சாயந்தரம் 5 மணிலேருந்து. மேட்ரு கேளுங்க என்னன்ட்டு. கரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். ஒரு 5:45 அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்தேன். 6 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். அழைச்சிட்டு இருக்கும் போதே, ஜாமான் வாங்கிட்டு இருக்கும் போதே சூப்பர் மார்க்கெட்டில் கஃபீல் ஃபோன் அடித்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து அவரை இறக்கி உள்ள அடுத்தது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு வல்லாரத்துக்கு, நேற்று நான் டீ முக்கி சாப்பிட்டேன் தெரியுமா, அந்த இடத்துல விட்டுட்டு, பக்கத்தில் காலிது பர்த்டே கொண்டாடினேன் அதே இடத்துல போய் வல்லாரத்துக்கு விட்டுட்டு, சின்ன பொண்ணு நடுப்பொண்ணு, அதாவது நடுப்பொண்ணை கூட்டிகிட்டு அந்த பிள்ளைங்களை போய் உள்ளே பில் அடித்து எல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணு பர்கர் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்திருக்கு. அப்படியே நமக்கு ஒரு பர்கரு. மொத்தம் அந்த பொண்ணு வாங்கினது 30 ரியாலு, நமக்கும் 30 ரியால், 60 ரியால். இப்போ பர்கரை வாங்கி சாப்பிட்றதுக்கு நிற்கிறேன் லைனில் நண்பா. வாங்கிட்டு அங்கே போய் நின்று 1 மணி நேரம் அது உள்ளே விளாடுங்க. காரில் உட்காந்து நானும் இந்த பொண்ணை சாப்பிட்டுட்டு அதுவில் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனோம். சார்ஜி 15 தான் இருக்குது. சாயந்தரத்துலேருந்து சுற்றுனது, வீடியோ எடுத்துக்கிட்டு இது பண்ணதில். வீடியோனா நிறையலாம் நான் வீடியோ எடுக்க முடியல. தொடர்ச்சி ஆள் கஃபிலேயே சும்மா காமிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எதாவது நினச்சிக்கு வரேன்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. உங்கள்கிட்ட வாய் வார்த்தையாக சொல்கிறேன். இன்றைக்கி வேலை கஃபில்லாம் வந்துட்டார். வண்டியை துடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாளில் வருவார்னா நினச்சேன். நைட்டு வருவார், வண்டி எடுக்க மாட்டார். வண்டி மண்ணு காற்றடிச்சு அவ்வளோ மண்ணோட இப்போ வண்டி நிற்கிது. இந்த பொண்ணுங்கள்லாம் போனோன்னா வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுட்டு வண்டியை துடைக்க முடிஞ்சால் துடைச்சி வச்சிட வேண்டியதான். ஓகேங்களா நண்பா? இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பர்கர் வாங்கி பெரிய பொண்ணு கொடுக்குது, நடு பொண்ணு கொடுக்குது. 30 ரியால் காசாக கேட்டால் தராது. 2 வாட்டி திம்பேன். 2 வாட்டி சாப்பிட்டுக்கோ. 15 ரியால் 2 வாட்டி சாப்பிட்லாம். இது ஒரே வாட்டி தான். இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து வருது. அதிகமாக முன்னெல்லாம் சாப்பிடுவேன், இப்போ அடிக்கடி சாப்பிட்றதில்ல. கேட்குறதில்ல, எனக்கு வேணான்றது. எல்லா மக்கள்லாம் நீங்கள்லாம் கமெண்டில் சொல்லுங்களேன் அதிகம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் அப்படின்ட்டு.
இப்போ கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போ சாப்பிட்றான் நண்பா மெக்டொனல்ஸு. 3 வண்டி இருக்குது, 3 வண்டிக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன். வரட்டும் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பர்கரு, கிராண்ட் சிக்கன் சாரியா, நாங்களும் இங்கிலீஷ் படிப்போம்ல. பெப்சி, இவ்வளோதெல்லாம் குடித்தா என்ன அவ்வளோ சாவ வேண்டியதான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கானுவோ. பத்தாதேசம் வரும்போதே சூடாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாதியை தின்ட்டேன் வரும்போது இந்த இடத்துக்கு. அப்புறம் கஃபீல் இவ்வளோ பெரிய சாக்லேட்டில் வேப்பர்மாங்களே, இந்த பிஸ்கட் மாதிரியே இருக்கும், உள்ள லேசாக சாக்லேட் தடவி வேஃபர். அதுக்கு பேர் என்ன கரெக்டாக எனக்கும் தெரியணும், சொல்லுங்கள். அது 4 பீஸ் இவ்வளோ பெருசில் இருந்துச்சு. உள்ள 2 சாப்பிட்டு 2 கொடுத்தாரு. அவ்வளோ இனிப்புப்பா, தவட்டிடுச்சு. 2 சாப்பிட்டது அவர் கொண்டு இங்கே போட்டு போயிட்டார். நான் எடுத்து சாப்பிட்டேன் இப்போ அதை. ஓகே, இந்த பர்கரை பிரித்து திங்கிற முடியும். கேமரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட முடியாது. சாப்பிட்டு வந்துடுவா நண்பா, இங்கே வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கார்லேயே உட்காந்து பொண்ணு இதாகி உள்ளே போய் பார்க்க போயிருக்கு. ஓகேங்களா? நான் அப்படியே வந்தேன் இந்த சைடு, வண்டி அங்கே போட்டு. நேற்று நம்ம டீ குடித்த இடத்துக்கு தான் போகிறேன். பாருங்களேன், அந்த டீ குடித்த இடத்த பாருங்கள் எப்படி. இந்த பில்டிங்கில் தான் விட்டுருக்கேன்டானே. அந்த பள்ளி அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம பார்க்கிங் அங்கே நின்றோம். இந்த வழியாக தான் நான் வந்து இப்படி வந்து ஃப்ரெண்டில் போய் மேடத்தை கூப்பிட்டு போனேன். அங்கே பள்ளிக்கிட்டே நின்றாங்கல்ல, அப்படியே வந்தால் இப்போ இங்கே என்ன நண்பா, பர்கரு சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடுச்சா. பெரிய பர்கர் வாங்கிடுச்சு. பத்தாதேசெலாம் பாதி இருக்குது, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் சாப்பிட முடியல. பெப்சியெல்லாம் குடிக்க முடியாதுப்பா இவ்வளோலாம். பாதியிலே தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் வச்சு. இல்லை இருக்குது, காரில் தான் வச்சுருக்கேன், இன்னும் தூக்கி போடல. சொட்டு கொண்டு தான் குடிச்சிருக்கேன். இதே ரூமில் வாங்கிட்டு போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன், 3ஆவது கிளாஸில் ஊற்றி பக்கத்தில் நம்ம பசங்கள்ட்ட டிவைட் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்குவேன். இங்கே வச்சுட்டு அது அப்படியே ஐஸ் கட்டிலாம் உருவி நல்லாலாம் போயிடும். அந்த ஏன்னா இதாக இருக்கும் போதே குடிச்சிட்டு தூக்கி போட்டுடணும். பொண்ணு உள்ளே போயிட்டு வந்து வரண்டிச்சு. இன்னும் ஆளை காணோம். நான் வண்டி இந்த வீட்டுக்கிட்ட போட்டுட்டு நிற்கிறேன் நண்பா. நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? பொண்ணு வந்துச்சுன்னா கூட்டிக்கிட்டு போகணும். எப்போ வரும் என்னன்னு தெரில. சார்ஜ் வேறு சுத்தமாக இல்லை. இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஆஃப் ஆனால் 7 வந்துருச்சு சார்ஜி. பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 1 மணி 1:10 இருக்கும். சாரி, கரெக்டாக 1:10 இருக்கும். இப்போ தான் மனதில் வாங்கி கொடுத்தேன், டிஷ்யூ பேப்பரு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் நண்பா. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கிட்ட வெளியில் தான் நிற்கிறேன். என்ன விஷயம்னா, நம்ம டியூட்டி இன்றைக்கி அவ்வளோது அதிகமாக கிடையாது, கம்மி தான். என்னன்னா ஒரு மனசு கேட்கல. நம்ம இந்த வீட்டிலே ஒரு மோசமான வீடு நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, கிட்டத்தட்ட 6-7 டிரைவர் மாறிட்டாங்கன்ட்டு. இப்போ அந்த வீட்லேயே அந்த பையன் இருந்தவன்கிட்ட சண்டை போட்டு, அந்த கிளவி சண்டை போட்டு அவனை 4 அன்னைக்கு 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சண்டை. 200 பணம் கொடுத்துட்டு 500 கொடுத்துட்டேன், பாக்கிக்கு உனக்கு டிக்கெட்டு போட்டேன்னு இண்டிகோவில் ஒரு 800 ஒரு டிக்கெட் அவனை போட்டு விட்டு அந்த பையன் நாளைக்கு ஊருக்கு போகிறான். பாவம், மனசு கஷ்டம். ஒரு 7-8 மாதம் அப்படியே தனிமையில் இருந்தான். இப்போ உட்காந்துருக்கான் வாசலில். ஒரு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு எத்தனை டிரைவர் வந்துருச்சு பாவம். ஏன் இப்போ ஊருக்கு அவனை அனுப்பி விட்றாங்க. ஒரு ஜாமான் வாங்க வழி இல்லை, ஒரு இது இல்லை. அன்னைக்கு குடிக்கிறதுக்கு பாய் தண்ணி கொஞ்சம் எடுத்து தெரியா வண்டியில் கொண்டு போயிட்டான். நான் இப்போ சவாரி போகிறேன்டா, இப்போ எடுக்க முடியாது என்னால், நான் வந்து எடுக்கோன்னா அதுக்குள்ளே வேறு ஆள் எடுத்துட்டான். வேறு ஆள் வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நண்பா. இந்த மாதிரி வீட்லலாம் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க பாவம். இப்போ நாளைக்கு அவன் ஊருக்கு கிளம்புறான் இண்டிகோவில். லக்னோ, பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து லக்னோ ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த காசும் கொடுக்காம 200 பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி விட்றானுவோ. கேட்கும் போதே மனசு கஷ்டம். ஒரு தண்ணிக்குன்னு இல்லை, எதுக்குமே அவனை வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. அவனை அப்படியே அடிமை சரி அடிமையாக வச்சு வாழ்க்கையை ஓட்ட வச்சுட்டானுவோ. ஆனால் இவன் ஒன்று 2 வருஷம் பார்க்கல, 7-8 மாதம் இல்லை நெருங்கி போனால் 1 வருஷம் வந்துருக்குமா என்னன்னு சரியாக தெரில. அவ்வளோதான், இப்போ ஊருக்கு போகிறான். எனக்கு சரியாக தெரில, 7-8 மாதம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் நண்பா. நான் என்ன பண்ணுறது? நம்ம இதெல்லாம் டெய்லி பார்க்கும்போது இதெல்லாம் வீடியோவில் சொன்னால் அப்புறம் ஏன் நீ இந்த வீட்டில் இருக்கிற, நீனு போக வேண்டியதாங்கிறான். எனக்கெலாம் நல்ல விடுங்க, நான்லாம் குறை சொல்லியே பேசணும் இல்லைங்க. கத்தும் போது கத்துனாரு, காசு கொடுக்கும்போது காசு கொடுத்தாரு,
திட்டினாருன்னு சொல்ல போகிறேன். மறுநாள் சிரிச்சேன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாம் சொல்லுவேங்க. நான் ஒரே தெரியா எல்லாரும் மாதிரி குறை சொல்லியே வீடியோ போடல. என்ன இங்கே நடக்குதோ அதை ஒண்டியும் சொல்லி தான் போடுறேன். என் கஃபீல்ட்டையும் அப்படி தான் சொன்னேன். நீ திட்டினாலும் நான் சொல்லிடுவேன் பாப்பா, கோவப்பட்ட அப்படின்றவேன் அப்படின்னு நேற்று சொன்னேன் தான் நான். அப்படியா, சரி நீ பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்தையும் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? நான் எதுக்குமே அதெல்லாம் பயப்படவில்லை. டைரெக்டாக ஓப்பனாகவே நான் கஃபீல்கிட்ட பேசுவேன். எந்த இதுக்கும் பயப்படுறதுக்கு இல்லை. இது முடிக்க அவர் திட்டி நான் எய்த்து பேசலை. பாக்கி எல்லாத்தையும் என் மேடம் முடிக்க நான் எய்த்து பேசியிருக்கேன். கஃபீல்கிட்ட பேசுனது இல்லை. அந்த அளவுக்கு நான் இது அவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கேன். அவரே கோவப்பட்டாலும் நான் எய்த்து பேசாமல் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எனக்குள்ளே நான் பேசிக்குவேன், திட்டிக்குவேன். மற்றவங்கள்ட்ட நான் சொன்னதே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் நம்ம சொல்லும் போது பார்த்து வாங்கன்னு சொல்கிறது ஏன்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த வீட்டுக்கு நானாக இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும்னா அந்த வீட்டு எடுக்க மாட்டேன். இதுலேயே இருக்கிற நல்ல வீடு ஏதோ விசா கிடச்சி அந்த வீட்டுக்கு தான் எடுப்பேன். அவனை வச்சுக்கிட்டு அவன் டெய்லி அழுது கண்ணீர் அடித்து ஏண்டா மாப்பிள்ள இந்த மாதிரி வீட்டுக்கு விட்டுட்டேன்னு அவன் மனசுக்குள்ளே நம்ம குடும்பத்தையே தோண்டி துப்பி காரி துப்புவான். வந்தவனும் திட்டுவான் விசா கொடுத்தாலும். அதனால் இந்த விசா மேட்டரில் இந்த தலையிட மாட்டேன் நண்பா. இதுக்கு தான். புரியுதுங்களா? நல்ல வீடாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம பார்க்குறதே. ஓகே, நான் நாளைக்கு உங்களையெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. பாய். ஓகேங்களா?